ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளை, கடந்த வாரத்திலே நாம் நமக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற தேவன் பலவிதமான காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே யார் வந்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆமா, யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். என்ன உண்மை சொல்லுகிறார்? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். எப்படி பிரயோஜனமாய் இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். அதாவது பிதாவினிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைக்க போகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல பிதாவினிடத்துல போய்விட்டார். போன பிற்பாடு பெந்தேகோஸ் நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையிலே சீஷர்கள் மத்தியிலே வந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பலன் அடைந்ததும் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இத்தனை நிரூபங்கள் எழுதி வைத்திருக்கிறதையும் வரப்போகிற காரியங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, ஆவியானவர் இல்லைன்னா சத்தியம் நம்மால புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டும் இல்லாம அவர்தான் சத்திய தேற்றவாளனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள்லையும் நாம் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள இருக்கும் பொழுதும் நம்மை ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவருமாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு அறிவிக்கிறார் என்றும் அவர் நம்மை போதித்து சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துவார் என்றும் நாம் கடந்த வாரத்துல பார்த்தோம். இன்றைக்கும் நம் மத்தியில வந்து வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஆம் அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போலதான் இன்னைக்கும் ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துக்கு பரமேறி போனது நமக்கு தெரியும். அதற்கு பிற்பாடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் வந்து செய்யக்கூடிய சில ஊழியங்களை தான் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அவர் என்ன செய்கிறாரா? சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். அவர் நம்மை போதிக்கிறார். அடுத்ததாக என்ன? அவர் வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு அறிவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவும் இல்லாம அநேக காரியங்களை நமக்காய் செய்கிறார். ஏன்னா இந்த உலகத்திலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். எப்பொழுதும் போல மாம்சீகமாய் மாம்சத்துக்குரிய காரியங்களை குறித்து சிந்தித்தவர்களாய் கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையை நடத்தி கொண்டிருக்கிற சாதாரண ஜனங்களை போல நாம் இருக்கக்கூடாது. அதற்காக தான் ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைக்கப்படும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக தான் ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம இன்றைக்கு நமக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்ளவில்லை என்றால், அவர் மூலமாய் நமக்கு கிடைக்க போகிற பலவிதமான நம்முடைய வாழ்க்கையின் மாற்றங்களை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து விட முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு இன்னைக்கும் பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது என்பது நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது மாம்சீகமான வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு போராட்டம் உண்டு என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவதற்கு ஏன் இன்னும் கிறிஸ்தவர்கள் பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் கடினமாய் அவர்களுக்கு காணப்படுகிறது. அநேகர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க, வேதத்துல சொல்றபடியெல்லாம் நம்மால இன்னும் வாழ முடியாது, அது எல்லாமோ எழுதி வைத்திருக்கிறது, அதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்க முடியும்? எனக்கு 2 பெட்ஷீட் இருக்குன்னா அதுல இருந்து 1 தூக்கி நான் கொடுத்தேன்னா எனக்கு அப்புறம் 1 தானே இருக்கும். இப்படிப்பட்ட குறுகின மனப்பான்மை. உண்மையிலுமே சொல்றேன், இந்த வழி நெருக்கம்தான், இது விசாலம் கிடையாது. ஆண்டவரே அதை சொல்றாரே, கேட்டுக்கு போகிற
வாசல் எப்படி இருக்குன்றது அவர் நமக்கு வேதத்துல சொல்லுகிறத நாம் பார்க்கிறோமே. அதனுடைய வழி விசாலமா இருக்கும், ஆனா முடிவு நல்லா இருக்காது. அதே போலதான் நமக்கு இது வழி நெருக்கமா இருக்கும், ஆனா முடிவு நல்லா இருக்குன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சரியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு எளிதாக வாழ முடியாதுன்றதுனாலதான் அவர் ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். ஆக அவர் வந்து நமக்குள் வாசம் பண்ணி அவரே செய்ய வேண்டிய காரியங்கள் அவரை செய்து முடிப்பார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்காக அனுப்பி வைக்கப்பட்ட தேற்றவாளனை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தாரோ, அதே போல நாமும் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாமல் அவரை அகற்றி நிறுத்தி வைத்திருக்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்படி இல்லைங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழவில்லை என்றால் நித்திய ஜீவன் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, இன்னைக்கும் அவர் வந்து நமக்கு செய்கிற ஊழியங்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரத்துல 3 காரியங்கள் பார்த்தோம். இந்த வாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதே அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம், அதுல 8வது வசனத்திலே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் எதெல்லாம் கண்டித்து உணர்த்துவாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். பாவத்தை குறித்து எதனால் உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது 9வது வசனத்திலே அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு நமக்காக அனுப்பி வைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் இது ஒரு பாவம். ஆம் அன்பானவர்களே, அவர் வந்தார் என்றும் அவர் நமக்காக பலியானார் என்றும் விசுவாசித்து நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழலைன்னா முழு விசுவாசம் நம்மிடத்துல இல்லை என்றது பொருளாயிருக்கிறது. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா உலகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம எப்படி இருக்கிறோன்றது நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். அப்படின்னா நமக்கும் தான் அவர் அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்றது வந்து நல்ல ஆழமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகமும் உலகத்தில் உள்ள பொருட்கள் மீதும் நமக்கு அன்பு இருக்கிறதா? அப்படின்னா பிதாவின் அன்பு நம்மிடத்தில் இல்லை, நாம் அவிசுவாசிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படின்னா பாவத்தை குறித்து உலகத்துக்கு கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம உலகத்தார்களாய் இருக்கிறோமா? உலகத்தின் ஒத்த வேஷத்தை நாமும் தரித்திருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவிசுவாசம் இருந்ததுன்னா ஏன் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார்? அவரை விசுவாசியாதபடினாலே. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி நடப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இன்னைக்கு நம்ம அனுப்பப்பட்டவராகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மாம்சத்தை ஜெயிக்கத்தக்கதாக ஆவியின் கனிகளினாலே நாம் அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகிய விசுவாசம் நம்மிடத்துல இன்றைக்கு இருக்கிறதா? அப்படின்னா நம்ம உலகத்தின் ஒத்த வேஷத்தை நாம் தரிக்க மாட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமாக நம்முடைய இருதயத்துல இறங்கி அதை முழுவதுமாய் விசுவாசித்து அதையே நம்பி அதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். இது ஒன்றும் கண்டு விசுவாசிக்கிற காரியங்கள் அல்ல. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்முடைய கண்களில பரிசுத்த ஆவியை நாம்
நாம் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அவர் வந்து உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து தருவார், தேற்றுவார், சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் நாமும் விசுவாசிகளாகிய நாமும் இன்றைக்கு உலகத்தார்களை போல நடப்போமே ஆகில் பாவத்தை குறித்து நமக்கு அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இது அவிசுவாசம். நீங்க அவிசுவாசமான கிரியைகளை செய்து கொண்டு வர்றீங்கன்றது நமக்கு சொல்லுகிற தேவனாக தான் இருக்கிறார். ஆமன்பானவர்களே, இது நாம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. சரி, விசுவாசிக்கிறதுனால என்ன பலன் அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய காரியங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே விசுவாசித்து அதன்படியே நாம் ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் மாம்சத்தை ஜெயிக்க விடாமல் வாழும் பொழுது நமக்கு என்ன இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது? ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை என்று சொல்லுகிறது. அடுத்ததாக ஒரு பலன் என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் என்று நாம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், நித்திய ஜீவனை, குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்போ அவரை அனுப்பி அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு போதித்து கொண்டிருக்கிற ஆவியானவரை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் அதில் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்க, ஒளியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிற்பாடும் அவரை விசுவாசியாமல் இருளே வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு அது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பாருங்கள், கண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இப்படி செய்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே 12வது வசனத்தையும் வாசிப்போம். பாருங்கள், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாருங்கள், தேவனே, இது இப்படி சத்தியம் உலகத்துக்கு வந்திருந்தும், ஒளியானது சத்தியத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தும், சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நமக்காக அனுப்பப்பட்டிருந்தும் இன்னும் அதை கண்டுக்காமல் அசட்டையாயிருந்தே அதை நம்ம ஒரு விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது கர்த்தரும் பார்ப்பார். ஒரு நாள் வரும், அவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த அவிசுவாசத்துக்கு, இதை எதுவும் விசுவாசிக்காமலே தன்னிஷ்டப்படி மாம்சிகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார்? தேவனே அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இந்த வஞ்சகத்தை அனுப்பப்பட்ட பிற்பாடு என்ன ஆகும் தெரியுமா? நாமே சத்தியத்தை அறிய வேண்டும் என்று பிற்பாடு நினைச்சாலும், எப்படி ஏசா பிற்பாடு அது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியும் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தானோ, அதே போல நமக்கு ஒரு நாளும் நாம் இருளிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஒரு இருதயம் நம்மிடத்தில் இருக்காது. ஆம் அன்பானவர்களே, கிறிஸ்தவம் என்பது பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. சரியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இஷ்டத்துக்கு பேசுவது, கண்டபடி பேசுவது, திமிர் பிடிச்சது போல பேசுவது, யாரையும் எப்படியும் தூஷணமாய் பேசலாம் என்று நினைத்து கொண்டு தன் இஷ்டப்படி வாழ்ந்து தனக்கு தெரிந்ததெல்லாம் தான் உண்மை என்று வாழுகிறவர்களுக்கு எவ்வளவு வெளிச்சத்தை உலகத்துக்கு கொடுத்தாலும், எவ்வளவு சத்தியத்தின் வார்த்தைகள் அவர்களிடத்துல சொன்னாலும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாமல் அவிசுவாசியா இருந்து, இதெல்லாம் மாறாதுங்க, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும்
இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உலகத்தரமான வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு ஐயோ தான். ஏன் தெரியுமா? வஞ்சகத்தை, இந்த இந்த கேடுகட்ட வாழ்க்கை வாழுவதற்கு கர்த்தரே பிற்பாடு அதற்கு ஒப்பு கொடுப்பார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ரட்சிக்க வேண்டும் என்று தன்னையே பலி கொடுத்தவராக இருந்திருக்கிறார். அப்படி வந்திருந்தும், உலகத்துக்கு அந்த ஒளி வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட வஞ்சகத்தை நாம் விசுவாசிக்கும்படிக்கு நம்மை அவர் ஒப்பு கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆதலால் நாம் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற மனுஷர்களை போல நாம் இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்துட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். யாருங்க? தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை அசால்ட்டாக, ஏன்னா சிலுவையில அவர் மரித்ததுனால அவர் ஒண்ணும் இல்லைங்க பாவம் அப்படின்னு நான் நினைக்கிற அநேகர் இருக்கிறாங்க. அப்படி இல்லை. தேவனுடைய எல்லா குணத்தையும் காண்பிக்கிறவராக தான் இருக்கிறார். அவருக்கு சத்தியத்தை எவ்வளவாய் அனுப்பினாரோ அந்த அளவுக்கு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு நியாய தீர்ப்பும் உண்டு என்பதை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் வாழ வேண்டிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். யூதா 5வது வசனத்திலே, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பாருங்கள், விசுவாசம் இல்லாதவர்களை அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நோவாவின் நாட்களிலேயும் நோவாவுடைய குடும்பத்தை தவிர வேற யாரும் ரட்சிக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆக்கினையில உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் மாண்டு போன என்று நாம் பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பாருங்கள், எல்லாரும் சேதமான பொழுது ராகாப் என்னும் ஒரு ஸ்திரீயானவள் அந்த இடத்துல தப்பித்துக் கொள்ளுவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் தேவனுடைய கிரியைகளையும் தேவன் சொன்னதையும் விசுவாசித்தார்கள். நோவா பாருங்க, மழை என்னன்றது கூட அவருக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் என்பதனால அவர் விசுவாசித்து அந்த குடும்பத்தையும் ரட்சித்து, பாருங்கள், அத்தனை பேரும் அந்த பேழைக்குள்ள கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இன்னைக்கும் ஆவியானவரை குறித்து சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் எத்தனையோ பேர் விசுவாசியாமல் அவிசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அது பேராபத்தாக முடியும். நமக்கு அது சேதாரமாக மாறிவிடும். நாமும் எல்லாரும் அழிந்து போகும் பொழுது நாமும் சேர்ந்து அழிகிறவர்களை போல நாமே சரியாகி எத்தனையோ பேரை இன்னைக்கு அந்த அழிவிலிருந்து தூக்கிவிட வேண்டியது இருக்கிறதே. என்னைக்குதான் நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய போறோம்? காலம் கடைசி காலம் ஆயிட்டு. இன்றைக்கும் நாம, அதுதான் வேதம் சொல்லுகிறது. சோதோ கோமோராவுடைய பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது அது ஒரு இன சேர்க்கை மட்டும் பாவம் என்று சொல்லவில்லை. இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள், இதெல்லாம் கூட பாவம் சொல்றாங்க. எப்படி பாவம்? அது செழிப்பின் நாட்கள், அதாவது அவர்களுக்கு மட்டும்தான், அதாவது திரட்சி, சாப்பாடுனுடைய திரட்சி இருந்தது. அவங்க தான் இஷ்டத்துக்கு சாப்பிட்டாங்களே ஒழிய ஏழைகளை அவர்கள் கண்டுக்கவில்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்துல நீங்க ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கு அது புரியும். இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம், நம்ம குடிக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறோம். ஆனா தேவனை மறந்து விட்டால் நாமும் பிற்பாடு ஒரு பெரிய சேதத்துக்குள்ள நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடும் என்பதை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எத்தனையோ பேரை தீயிலிருந்து இழுத்து கொள்ளுகிறதை போல அவர்களுக்கு இந்த சத்திய சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை ரட்சிப்பின் மார்க்கத்துக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. ஆவியானவரால மட்டும்தான் அந்த காரியம் நமக்கு செய்ய முடியும். அவர் தான் இன்னைக்கு நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் செய்கிற இந்த காரியத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதுல 8வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாருங்கள், அவிசுவாசிகள், அதாவது நமக்கு சத்திய
அறிந்த பிற்பாடும் நாம் அதிலிருந்து விலகி வாழுவோமேயாகில் நமக்கு பெரிய ஆக்கினை தீர்ப்பு சாத்தானோடு கூட நமக்கும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எபிரேயர் 3வது அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நம்மிடத்துல வேண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நம்மிடத்துல இருக்குமானால் உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று சொன்ன பிற்பாடும் உலகத்தையே சிநேகித்து கண்களின் இச்சைகளையே நிறைவேற்றி மாம்சத்தின் இச்சைகளையே நிறைவேற்றி ஜீவனத்தின் பெருமையாகிய பொல்லாத காரியங்கள் எல்லாம் இன்னும் செய்து கொண்டே இருப்போமே ஆகில் நிச்சயம் நாம் அவரை விட்டு பிரிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியாது. குமாரனை உடையவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாம். அன்பானவர்களே, ஆவியானவர் வந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியம் என்னன்னா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆதலால் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவரால் வரக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அவரை நாம் பெற்றுக்கொண்டு அவர் சொல் பேச்சு கேட்டு, ஏன்னா அவர் எல்லா சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் கேள்விப்பட்டதை எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்வோமா? கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே, நாங்க உம்மை விசுவாசிப்பதற்காக அநேக காரியங்களை எங்களுடைய கண்களுக்கு முன்னதாக வேதம் என்னும் இந்த பொக்கிஷத்தினால எங்களுக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த ஒளியின் புத்தகம் எங்க கைகளில் கொடுக்கப்பட்ட பிற்பாடும் இந்த வேதமே எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்த பிற்பாடும் இருள்தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உலகத்தரமான வாழ்க்கை நாங்க வாழ்ந்தோமானால் ஆண்டவரே நித்திய ஜீவனை நாங்க இழந்து போய் விடுவோம் என்பதை அறியும்படிக்கு கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டினதுக்காக நன்றி ஏசப்பா. அவிசுவாசமுள்ள சீஷர்களை நீங்க அதட்டுனீங்கன்றது வேதத்துல நாங்க பாக்குறோம்ப்பா. இன்னைக்கு எங்களுடைய அவிசுவாசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு காணாத காரியங்களாய் இருந்தாலும் அதை குறித்து பூரண விசுவாசிகளாய் மாறும்படிக்கு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த ஞான இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. நாங்க ஆண்டவரே உலகத்துக்கு இந்த வெளிச்சம் வந்த பிற்பாடும் இருளையே நாங்க நாடி போகாத படிக்கு ஆண்டவரே ஆக்கினைக்குள்ளாக நாங்க தீர்க்கப்படாத படிக்கு அவிசுவாசத்தின என்னும் அந்த கொடிய வஞ்சகத்துக்குள்ள நீங்களே எங்களை தள்ளி விடாத படிக்கு உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறவர்களாய் நீங்க எங்களுக்கு கண்டித்து உணர்த்தும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவர்களாய் உண்மையே ஆண்டவரை நாங்க சரணடையும் படிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. முழுவதுமாய் உம்முடைய கரங்களிலே எங்களை நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சத்திய வாழ்க்கையின்படி நாங்க வாழ, சத்திய வசனத்தின்படி நாங்க ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுவதற்கு கர்த்தாவே எங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உலகம் வேண்டாம்ப்பா. உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எங்களுக்கு தேவையில்லை கர்த்தாவே. உலகத்தின் நிச்சயங்கள் ஜீவனத்தின் பெருமைகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் நாங்க அகற்றி நிறுத்தி கர்த்தரே தேவன் என்றும் நீர் நடத்துகிற சத்தியமான வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை என்பதையும் அறிந்து அதன் வழியில நடக்க எங்களுக்கு மாபெரும் கிருபையை நீங்க தாங்கப்பா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகருமே பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.